ஹாய் ரைடர்ஸ், வணக்கம். நான் உங்கள் கோமதி சங்கர். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ போன வீடியோவில் நம்ம பாவ் காப்பி யூஸ் பண்ணி எப்படி டெய்லி நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் அதே பாவ் காப்பியை வச்சு எப்படி நம்ம வீக்லி நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டெய்லி நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸ் வந்து அன்னைக்கு மட்டும் ட்ரெண்டிங்காக இருக்கும். வீக்லி நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸ் அந்த வாரம் ஃபுல்லாகவே ட்ரெண்டிங்காக இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம வெப்சைட் cpr/kgs.com போயிட்டு நீங்கள் நேரோ சிபிஆர் ஸ்கேனரை கிளிக் பண்ணுங்கள். அதில் அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டெய்லி சிபிஆர், வீக்லி சிபிஆர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ டெய்லி சிபிஆரில் நம்ம என்ன பண்ணுவோம், என்எஸ்சி ஆல் ரிப்போர்ட்ஸ் போவோம், ஃபுல் பாவ் காப்பி டவுன்லோட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அதை அப்லோட் பண்ணுவோம், நமக்கு ரிசல்ட் வரும். இப்போ வீக்லி சிபிஆருக்கு நமக்கு வந்து 5 பாவ் காப்பி தேவைப்படும். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே 5 நாளுக்கான பாவ் காப்பி தேவைப்படும். ஸோ ஒவ்வொன்றா நம்ம சேம் மெத்தட் பிரகாரம் டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துடலாம். ஓப்பன் என்எஸ்சி ஈக்விட்டி ஆர்ச்சிவ்ஸ். ஸோ ஆல்ரெடி நான் இதில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது டைரெக்டாகவே உங்களுக்கு என்ன ஆகிடும், உங்களுக்கு என்எஸ்சி ஈக்விட்டி ஆர்ச்சிவ்ஸ்குள்ளே போயிடும். ஸோ இதுதான் என்எஸ்சி ஈக்விட்டி ஆர்ச்சிவ்ஸ். இப்போ இதில் சூஸ் த ரெக்வயர்டு ட்ரேடிங் டேட். இப்போது இந்த வீக்லி நேரோ சிபிஆர் கண்டுபிடிக்கிறது நீங்கள் எப்போவுமே சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை தான் யூஸ் பண்ணணும். ஸோ சனி ஞாயிறு நீங்கள் இதை யூஸ் பண்ணி அதில் கிடைக்கிற ரிசல்ட்டை நீங்கள் வந்து அடுத்த வாரத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும். வீக்கெண்டு நீங்கள் ஸ்டடி பண்ணி அனலைஸ் பண்ணி ரெடியாக இருக்கணும். ஸோ இதை வந்து நம்ம மண்டே டு ஃப்ரைடே பாவ் காப்பியை டவுன்லோட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் டெய்லி நேரோ சிபிஆரை வந்து கேல்குலேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அந்த பாவ் காப்பியை நீங்கள் அப்படியே கூட அப்லோட் பண்ணலாம். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன், ரெக்வயர்டு ட்ரேடிங் டேட்டை சூஸ் பண்ணுறேன். ஃபுல் பாவ் காப்பியை நான் வந்து டவுன்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் நம்ம டவுன்லோட் பண்ணுறோம். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன், ஸோ இப்போது இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா 16ஆம் தேதி. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த வாரம் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் வீக்லி நேரோவாக இருக்குது அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 8ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய பாவ் காப்பியை நான் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா டேட் 1 by 1 நம்ம வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், 8ஆம் தேதியை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து பாவ் காப்பி அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு இதில் பாருங்கள் ஃபுல் பாவ் காப்பி அண்ட் செக்யூரிட்டி டெலிவரபிள் டேட்டான்னு இருக்கும். இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு 8ஆம் தேதி பாவ் காப்பி டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நான் அப்படியே டேட்டை மாற்றுறேன். 9ஆம் தேதி டேட்டை மாற்றிட்டு திரும்ப நான் டவுன்லோட் கிளிக் பண்ணுறேன். 9ஆம் தேதி பாவ் காப்பி டவுன்லோட் ஆகிடும். இப்போ அப்படியே நான் 10ஆம் தேதிக்கு டேட்டை மாற்றி இதை நான் கிளிக் பண்ணால் எனக்கு 10ஆம் தேதி பாவ் காப்பி டவுன்லோட் ஆகிடுச்சு. அடுத்து 11 கிளிக் பண்ணுறேன், டவுன்லோட் ஆகிடுச்சு. அடுத்து 12. ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், டவுன்லோட் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளுக்கான பாவ் காப்பியை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா போன வாரம் திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரை இருக்கக்கூடிய பாவ் காப்பியை டவுன்லோட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வீக்லி நேரோ சிபிஆர் ஸ்கேனருக்குள்ளே வர்றேன். இதில் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், மண்டே பாவ் காப்பி, அதாவது 8ஆம் தேதி பாவ் காப்பியை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அப்லோட் பண்ணியாச்சு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டு தெரியும், 8/6/2026. சரிங்களா? இப்போது டியூஸ்டே பாவ் காப்பியை நான் அப்லோட் பண்ணுறேன், 9ஆம் தேதி. அடுத்தது வெனஸ்டே, ஸோ 10ஆம் தேதி. அடுத்தது வந்து தர்ஸ்டே 11ஆம் தேதி. அடுத்தது வந்து ஃப்ரைடே 12ஆம் தேதி. இதில் சில நேரங்களில் நமக்கு வந்து மார்க்கெட் ஹாலிடே இருக்கும். என்னைக்காவது ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல், இண்டிபெண்டன்ஸ் டே இல்லைனா ரிப்பப்ளிக் டே இல்லைனா வேறு ஏதாவது ஃபெஸ்டிவல் டைமில் நமக்கு மார்க்கெட் ஹாலிடே இருக்கும். அன்னைக்கு வந்து பாவ் காப்பி இருக்காது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து மார்க்கெட் ஹாலிடே அப்படின்னு டிக் பண்ணிட்டீங்கன்னா அது அந்த அந்த அப்லோடு ஆப்ஷனே அப்படி உங்களுக்கு காட்டாது. உங்களுக்கு அது வந்து போயிடும். சரிங்களா? சப்போஸ் ஹாலிடே இருந்தால் மட்டும்தான் இதை நீங்கள் யூஸ் பண்ணணும். மற்ற நேரங்களில் தேவையில்ல. ஸோ இப்போ நான் இதை எடுத்துடுறேன். ஸோ இப்போ வந்து மறுபடியும் நான் ஃப்ரைடே பாவ் காப்பியை நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ முடிச்சாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 8, 9, 10, 11, 12. ஸோ 5 நாளுக்கான பாவ் காப்பியை நான் அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ நான் கால்குலேட் வீக்லி சிபிஆர் நான் கொடுக்குறேன். அவ்வளோதான்.
ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல உங்களுக்கு இது கால்குலேட் பண்ணி சொல்லிடும். ஸோ வழக்கம் போல நான் என்ன பண்றேன், நான் வந்து எஃப்என்ஓ ஸ்டாக்ஸ மட்டும் சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆல் ஈக்விட்டி குடுத்தேன்னா 2400 ஸ்டாக்ஸ் வரும். ஸோ எஃப்என்ஓ குடுத்துக்கிறேன். இதுல நான் வித் வந்து 0.10 குடுக்குறேன். ஸோ இப்போ இதுல நான் வித் 0.10 குடுத்ததுக்கு அப்புறமா எனக்கு 3 ஸ்டாக் தான் இருக்கு. ஸோ இந்த 3 ஸ்டாக்கும் இந்த வாரம் ஃபுல்லா பொருந்தும். இந்த வாரம் ஃபுல்லா ட்ரெண்டிங்கா இருக்கும். அது எந்த நாள் வேணாலும் ட்ரெண்டிங்கா இருக்கலாம். ஸோ எட்டர்னல் அப்படின்ற ஒரு ஸ்டாக்கு, சிப்லா, அதுக்கப்புறம் எல்ஐசி. ஸோ இது ஒவ்வொன்றா நம்ம வந்து எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எட்டர்னல் அப்படின்றது ஸோ எப்பவுமே நம்ம வந்து இந்த வீக்லி நேரோ சிபிஆரை நம்ம வந்து அவர்லி டைம் ஃப்ரேமில் தான் யூஸ் பண்ணணும். அதை மறந்துடாதீங்க. நிறைய பேர் வந்து வீக்லி சிபிஆரை 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்லலாம் யூஸ் பண்ணுறாங்க. அது தப்பு. அவர்லி டைம் ஃப்ரேமில் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், எட்டர்னல் அப்படின்ற ஒரு ஸ்டாக் இருக்குது. அதை நம்ம பார்த்துடலாம். ஸோ எட்டர்னல் ஸ்டாக் பாருங்க, இந்த வாரம் ரொம்ப நேரோவாக இருக்குது. 3 லைன்ஸுமே கிட்டத்தட்ட 243ல் இருக்குது. ஸோ டிசி, பிவட், பிசி இந்த 3 வேல்யூஸையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கரெக்டாக மேட்ச் ஆகுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிப்லா. ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன், சிப்லாவை நான் வந்து சூஸ் பண்ணுறேன். இப்போ சிப்லா பாருங்க, சிப்லா வந்து 3 லைனும் ரொம்ப நேரோவாக இருக்கு. போன வாரம் ரொம்ப ஒய்டா இருந்திருக்கு. இப்போ இந்த பர்ட்டிகுலர் இப்போ முந்தின வாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒய்டா இருந்திருக்கு. ஆனா இந்த வாரம் பாருங்க ரொம்ப நேரோவா இருக்கு. ஸோ இந்த வாரம் ஃபுல்லாவே சிப்லா ட்ரெண்டிங்கா இருக்கும் அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லாஸ்ட் ஸ்டாக் வந்து எல்ஐசி. இப்போ எல்ஐசியும் பாருங்க பயங்கர நேரம். 3 லைன்ஸும் ரொம்ப பக்கத்துல இருக்கு. ரொம்ப நேரோவா இருக்கு. ஸோ இந்த வாரம் ஃபுல்லா எல்ஐசி ட்ரெண்டிங்கா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு இன்னமும் அதிகமான ஸ்டாக்ஸ் வேணும்னா நீங்க வந்து 0.10 நீங்க என்ன பண்ணிக்கலாம், 0.15 மாத்திக்கலாம். இப்போ 15 மாத்தினேன்னா எனக்கு டாக்டர் ரெட்டியும் இண்டஸ் டவரும் எக்ஸ்ட்ராவா வருது. ஸோ நம்ம டாக்டர் ரெட்டியும் எடுத்து பார்த்துடலாம். ஸோ டாக்டர் ரெட்டியும் பாருங்க ரொம்ப நேரோவா இருக்கு. ஆல்ரெடி சிப்லா ரொம்ப நேரோவா இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ டாக்டர் ரெட்டியுமே உங்களுக்கு ரொம்ப நேரோவா இருக்கு. அண்ட் ஃபைனலா இண்டஸ் டவர். ஸோ இண்டஸ் டவர் பாருங்க பயங்கர நேரோவா இருக்கு. ஸோ இண்டஸ் டவரும் நல்லா கீழே ஃபால் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய ரிசல்ட் வேணும்னா நீங்க 0.20 மாத்தி அப்படியே நீங்க 1 by 1 அனலைஸ் பண்ணிட்டே வரலாம். நான் போன வீடியோல சொன்ன மாதிரி ரேஞ்ச் கம்மியா இருக்கிறத நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து ட்ரெண்டிங்கா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னமும் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ நேரோ சிபிஆரும் இருந்து ரேஞ்சும் கம்மியா இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு டபுள் தமாக்கா மாதிரி, ஒரே கல்ல 2 மாங்காய் அடிச்ச மாதிரி அந்த ஸ்டாக்கை கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இப்படிதான் நீங்க வந்து வீக்லி நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸை என்எஸ்சி பாவ் காப்பி நம்ம கிட்ட பப்ளிக்கா கிடைக்கிற டேட்டாவை வச்சு நம்ம இப்படி ஒரு டூலை யூஸ் பண்ணி நம்ம ரொம்ப அழகா நம்மளுடைய ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு 10-15 ஸ்டாக்ஸை மட்டுமே நீங்க இந்த வாரம் ஃபுல்லா பொறுமையா அப்சர்வ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரேடிங் அப்படின்றது நீங்க வந்து டெய்லி ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்னைக்கா வாரத்துல 1-2 ஆப்பர்ச்சுனிட்டி, சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலே போதும், அந்த வாரத்துக்கான காசை உங்களால சம்பாதிக்க முடியும். அதனால டெய்லியுமே நீங்க ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்காம இந்த மாதிரி நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணி பொறுமையா வெயிட் பண்ணி நீங்க ட்ரேட் எடுத்தீங்கன்னா நீங்களும் ட்ரேடிங்ல எல்லாரும் மாதிரியும் சக்சஸ் ஆகலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய டவுட்ஸை தயக்கப்படாம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த டூல் கம்ப்ளீட்டா ஃப்ரீ. இதை யூஸ் பண்றதுக்கு எந்த லாகினோ சைனப்போ எந்த ஒரு பேமெண்ட்டோ தேவையில்லை. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இதை யூஸ் பண்ண சொல்லுங்க. அடுத்த வீடியோல இன்னொரு சூப்பரான ஒரு டூல் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் கோமதி சங்கர். நன்றி, வணக்கம்.